Hello students, இன்னைக்கு நம்ம calculations based on stoichiometry அப்படின்றத பார்க்க போகிறோம். stoichiometryலேயே calculations பார்க்க போகிறோம். First question, how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? question நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 moles of ammonia நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுது நமக்கு தேவைப்படுது அப்படின்றத क्वेश्चन கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போது நம்ம பேலன்ஸ்டு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். அப்போது ஒரு அமோனியா ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே 1 mole of nitrogen react with 3 mole of hydrogen to form 2 mole of ammonia. This is also called the Haber process. அமோனியா வந்து இந்த மெத்தடில் தான் அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இதுதான் வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது 1 mole of hydrogen 3 mole of hydrogen react with nitrogen and hydrogen to gives ammonia 2 moles of ammonia. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, as per the stoichiometric equation 2 mole அமோனியா வேணும்னா நமக்கு 3 mole of hydrogen தேவைப்படுது. 2 mole அமோனியா வேணும்னா எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுது, 3 mole of hydrogen தேவைப்படுது. அப்படின்னா நமக்கு 10 mole of அமோனியா வேணும்னா எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுது அப்படின்றது தான் கொஷின் இல்லையா. அப்போ நம்ம என்ன போடுவோம் கொஷின்ஸில், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எப்படி போடுவோம், கீழே பாருங்கள் 2 mole of அமோனியா, கீழே என்ன போடணும் 2 mole of அமோனியாவுக்கு எவ்வளவு மோல் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது, 3 mole of hydrogen தேவைப்படுது அப்படின்றத மேலே போட்டுக்கணும். இதுதான் வந்து கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2 mole of அமோனியாவுக்கு 3 mole of hydrogen தேவைப்படுதுன்னா 10 mole of அமோனியாவுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுது அப்படின்றத இந்த மெத்தடில் தான் நம்ம போடணும். எல்லா கால்குலேஷனுமே இதில் வரக்கூடிய எல்லா கால்குலேஷனுமே இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு அமௌண்ட்டு ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் தேவைப்படுது அப்படின்றத மேலே போட்டுக்கணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் போட்டு எவ்வளவு அமௌண்ட்டு நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதை இங்கே மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் அடித்தோன்னா இந்த 10ஐயும் 2ஐயும் அடித்தோன்னா 5 வரும். இப்போ 5 3s are 15 mole of hydrogen we required to get 10 mole of ammonia. Is it clear? இதே போல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு பை த காம்பினேஷன் ஆஃப் 32 gram ஆஃப் மீத்தேன். இதுலேயே நல்ல கொஷின் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர், நம்ம அமௌண்ட் ஆஃப் வாட்டரை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். எப்போது, பை கம்பஷன் ஆஃப் 32 gram ஆஃப் மீத்தேன். இது 32 gram ஆஃப் மீத்தேன் எரியறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரி ஈக்குவேஷன் பார்த்தோம்னா 1 mole ஆஃப் அமோனியா, இதுதான் 1 mole ஆஃப் அமோனியா, 1 mole ஆஃப் மீத்தேன். அமோனியாங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேஷனில் பார்த்தோம். இது வந்து மீத்தேன். 1 mole ஆஃப் மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 mole of carbon dioxide and 2 mole of water. 2 mole of water நமக்கு கிடைக்குது. as per the stoichiometry equation, இப்போ combustion of 1 mole of methane. மீத்தேன் வந்து 1 mole இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது கார்பனுக்கு எவ்வளவு 12, கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 4 ஹைட்ரஜனாக இருந்தால் 4, டோட்டல் எத்தனை 16. இப்படி தான் நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிப்போம். ஒரு எலமெண்ட்டுடைய காம்போசிஷனுடைய அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மோலார் மாஸ். நம்ம ஏற்கனவே மோலார் மாஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது மீத்தேனோட மோலார் 1 mole வந்து எவ்வளவு கிராமில் மாற்றுறோம். கிராமில் மாற்றணும்னா 16 gram அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டு ப்ரொடியூஸ் 2 mole ஆஃப் வாட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 mole ஆஃப் வாட்டர். அப்போது வாட்டருக்கு ஒரு mole ஆஃப் வாட்டருக்கு 18 நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆக்சிஜனுக்கு 16, 2 ஹைட்ரஜனுக்கு 2, டோட்டல் 18. அப்போ 2 mole இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் 36 கிடைக்கும். 2 mole இருந்தால் என்ன கிடைக்கும் 36 கிடைக்கும். இப்போது பாருங்கள், இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அமோனியாவுக்கு
16 கிராம் எப்படி வந்தது, 18 கிராம் எப்படி வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது கம்பஷன் ஆஃப் 32 கிராம் ஆஃப் இது மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது நம்ம எப்படி கால்குலேஷனில் போடுவோம் அப்படின்னு பாருங்கள். 16 கிராம் மீத்தேன் எரியறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, எரிஞ்சு 36 கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. அப்படின்னா 32 கிராம் ஆஃப் மீத்தேன் எரிஞ்சு நமக்கு எவ்வளவு வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் கொஷின். அப்போது நம்ம இதே போல் தான் போடுவோம். இப்போ 16யும் 32யும் அடிச்சிட்டோன்னா 2 கிடைக்கும். 2 × 36 = 72 கிராம் ஆஃப் வாட்டர் நமக்கு தேவைப்படுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின். How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition? Under standard condition அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே மோலார் வால்யூம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எவ்வளவு கேஸ் மாலிகுல்ஸ் வந்து எந்தெந்த அட்மாஸ்பியர் எந்தெந்த கண்டிஷனில் எவ்வளவு வால்யூமை ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்டு கண்டிஷனாக இருந்தால் 22.71 அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுவே வந்து நம்ம வந்து அட்மாஸ்பியர் ரூம் டெம்பரேச்சராக இருந்தால் 24.5னும் நார்மல் கண்டிஷனாக இருந்தால் 22.4 அப்படின்னு சொல்லிட்டு மோலார் வேல்யூம்ன்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எஸ்டிபி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், அதில் வந்து எவ்வளவு ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம வேல்யூ என்ன போடுவோம், 22.71 அப்படின்ற வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம் வால்யூமுக்கு. இப்போ பாருங்கள், அது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணோன்னா நமக்கு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கிடைக்குது. கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கிடைக்குது. இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு, எவ்வளோ வேல்யூம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் எப்போன்னா 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இஸ் ஹீட்டட். 50 கிராம் கால்சியம் கார்பனேட் ஹீட் பண்ணால் அதுவும் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், 1 மோல் அப்படின்னா 100 கிராம். 1 மோல்னா என்னது, 100 கிராம் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் ப்ரொடியூஸ் 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இங்கே பாருங்கள், ஈக்குவேஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணோம், இது 100 கிராம் அப்படின்னு அர்த்தம். 1 மோல் அப்படின்னா என்ன அர்த்தம், 100 கிராம் அப்படின்னு அர்த்தம். அதை ஹீட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது இல்லையா. இப்போ கால்சியம் கார்பனேட்டுக்கு நம்ம மோலார் மாஸ் பார்க்குறோம். மோலார் மாஸ் கால்சியத்துக்கு எவ்வளவு 40, கார்பனுக்கு 12 அண்ட் ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு 16னா 3 ஆக்சிஜனுக்கு எவ்வளோ அப்படின்னு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் மோல் -1 உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குபைஸ் த வேல்யூம் வந்து 22.7 லிட்டர்ஸ். 22.7 லிட்டர்ஸ். இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன், இவ்வளோ வேல்யூமில் தான் ஆக்குபை பண்ணும். ஓகேவா. இப்போது என்ன கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, அட் எஸ்டிபி 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் தான் கேட்டிருக்காங்க. அதில் பாதி கிராம் இருந்தால் எவ்வளவு அப்படின்றது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது 100 கிராம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது பாதி இருந்தால் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஷின் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 100 கிராம் கால்சியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ ஆக்குப்பை பண்ணிக்குதான் ஹீட் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு 22.7 அப்படின்னு நமக்கு தெரியுது. அதாவது 100 கிராமுக்கு 22.7 வந்து ஆக்குப்பை பண்ணிக்குதுன்றது கொஷினில் இருக்குது நமக்கு. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 50 கிராம் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு வேல்யூமை ஆக்குப்பை பண்ணிக்குது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அதில் பாதி தானே. இப்போ 100 கிராமுக்கு 22.7னா 50 கிராமுக்கு எவ்வளோ இருக்கும், இந்த 22.7ல் பாதி தானே இருக்கும். அப்போனா 11.35 அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக கூட போடலாம். இல்லை நீங்கள் அடித்து கூட சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலும் போடலாம். இந்த 50யும் 100ம் அடிச்சுட்டா 2 வந்து இதில் அடிச்சோன்னா 11.35 இந்த மாதிரி போட்டாலும் போடலாம்.
ஓகேவா? கொஷின் மட்டும் புரிஞ்சுக்கணும். 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அது எவ்வளோ வேல்யூம் ஆக்குப்பை பண்ணிக்குதான் 22.7 லிட்டர்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது அட்டு எஸ்டிபி கண்டிஷன் அப்படின்றது தெரியும். அதுவே 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ஆக்குப்பை பண்ணிக்குதுன்னா அதில் பாதி அப்படின்றது நமக்கு புரியணும். அடுத்தது 4th கொஷின். How much volume of chlorine is required to form 11.2 liter of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு உங்களுக்கு வேல்யூ தெரியணும். இதுவும் மோலார் வேல்யூமில் இருக்குது. இப்போ பாருங்கள் 22.4 நம்ம ஃபஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? எஸ்டிபி கண்டிஷன் அப்படின்னா 22.71 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு. அதுவே இந்த கொஷினுக்கு நீங்கள் 22.4ன்னு போடணும். ஏன்னா இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 273 கெல்வின் அண்டு 1 அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷனில் எவ்வளோன்னா 22.4 வேல்யூ ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போது அண்டர் கிவன் கண்டிஷன் ஹைட்ரஜன் எதோட சேருதான்? குளோரினோட சேருதான். ஹைட்ரஜன் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மோல் ஆஃப் குளோரினோடு சேர்ந்து நமக்கு 2 மோல் ஆஃப் HCl கொடுக்குது. இதுதான் வந்து ஸ்டாய்கியோமெட்ரி ஈக்குவேஷன். ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? 11.2 லிட்டர் ஆஃப் HCl. இவ்வளோ HClக்கு எவ்வளோ வேல்யூம் குளோரின் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? கொஷின் புரிஞ்சுக்கோங்க. to produce 2 moles of HCl இல்லையா? 2 மோல் HCl தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ பாருங்கள் 2 மோல் HCl கிடைச்சிருக்கு. அப்போது 1 மோல் ஆஃப் குளோரின் கேஸ் தேவைப்படுது. 2 மோல் HCl கிடைக்கிறதுக்கு நமக்கு எத்தனை மோல் குளோரின் கேஸ் தேவைப்படுது அப்படின்னா 1 மோல் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அது ஃபார்முலா நான் வேணால் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். திரும்ப 1 மோல் H2 + 1 மோல் ஆஃப் Cl2 gives 2 HCl இல்லையா? இப்போ பாருங்கள் இது 2 மோல் HClக்கு 1 மோல் ஆஃப் குளோரின் தேவைப்படுதுன்றது நம்ம கண்டிஷனில் தெரியுது. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 11.2க்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் போடுவோமா? இப்போ கீழே வாங்க. இப்போது நமக்கு 1 மோலுக்கு 22.4ன்னு நமக்கு தெரியும். 1 மோல் குளோரினுக்கு எவ்வளோன்னு தெரியுது? 22.4ன்னு தெரியுது. அப்போ 2 மோல் ஆஃப் HClக்கு எவ்வளோ வரும்? 44.8 தானே? இப்போது நமக்கு தெரியுது அந்த கண்டிஷனை பிரகாரம் 1 மோல் குளோரின் கேஸுக்கு எவ்வளோ லிட்டர் ஆக்குப்பை பண்ணிக்குதா? 22.4ன்னு தெரியுது. அப்போ 2 மோல்ஸ்க்கு 2 போட்டிங்கன்னா இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 44.8 லிட்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது. சரி, இப்போது கொஷினில் பாருங்கள் to produce 11.2 liters of HCl தான் நமக்கு தேவைப்படுது. அப்போனா எவ்வளவு குளோரின் கேஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே பாருங்கள் 44.8 லிட்டர் ஆஃப் HCl, அதாவது 2 மோல் ஆஃப் HClக்கு 1 மோல் ஆஃப் குளோரின் தேவைப்படுது. அப்போ வேல்யூ தெரியுது இல்லையா? 44.8 22.4ன்னு தெரியுது இல்லைங்களா? அப்போது 11.2க்கு எவ்வளவு குளோரின் அப்படின்னா நீங்கள் இதுலேயே உங்களுக்கு அப்படியே அடித்து பார்த்தாலும் பார்க்கலாம். எப்படி அடிக்கலான்னா இதையும் அடித்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 5.6 லிட்டர் தான் வரும். இல்லை அப்படியே உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் இங்கே பாருங்கள், இது வந்து 2 மோலுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2 மோலுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எத்தனை மோலாக இருக்குது? கால் ஒரு பாதியிலையும் கால் இருக்கா? இப்போ 22.4ல் பாதி எவ்வளவு? 11.2. இப்போ அரை மோல் கேட்டிருக்காங்க. இப்போ அரை மோல் HCl கிடைக்கணும்னா உங்களுக்கு குளோரின் என்ன கிடைக்கும்? இதில் பாதி தானே கிடைக்கும். இந்த 11.2ல் பாதி தானே கிடைக்கும். அப்போ 5.6 வருது இல்லைங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போது 2 மோலுக்கு 1 மோல் அப்படின்னா இங்கே ஆஃப் மோலுக்கு கால் மோல் குளோரின் இருந்தால் போதும் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இதை ரெண்டுத்தையும் அடித்து அதோட கால்குலேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் present in magnesium carbonate. How many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate?
இது கொஷின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. திரும்ப ஒரு தடவை நல்லா படித்து பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க இதில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் நமக்கு தேவைப்படுறது என்னது, மெக்னீஷியம் கார்பனேட் அப்படின்றது மாலிகுல் தான் நமக்கு தேவைப்படுது. Calculate the percentage composition of the elements present in the magnesium carbonate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய காம்போசிஷன் என்னது, மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன் இல்லையா? இதுதான் இதோட இந்த மெக்னீஷியம் கார்பனேட்டோட காம்போசிஷன் என்னது, மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் கால்குலேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ மெக்னீஷியம் கார்பனேட்டில் ஒரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, மெக்னீஷியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது. கால்குலேட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த மெக்னீஷியம் கார்பனேட். இப்போ இது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்தது, how many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து கிலோகிராமில் கேட்டிருக்காங்க, கிராமில் கேட்கல, கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிலோகிராம் அப்படின்னாலே நமக்கு 1000 தெரியும். கிலோகிராம்னாலே என்னது, 1000. பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100ன்னு நமக்கு தெரியும். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 90% சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1000 கிலோகிராமுக்கு 90% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதுதான் இப்போ கொஷின். நம்ம பார்க்க புரியும். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துருவோம். கால்குலேட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் பார்த்துருவோம். இப்போ மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணோன்னா நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. 1 mole ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சைடும் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. இதுதான் நமக்கு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரி ஈக்குவேஷன். இப்போது ஒன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். இப்போது மெக்னீஷியத்துக்கு எவ்வளவு, மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு, 84. மெக்னீஷியத்துக்கு மோலார் மாஸ் எவ்வளவு, 84. எப்படி மெக்னீஷியத்துக்கு வந்து 84ன்னு நம்ம சொல்லுவோம் தெரியும் இல்லைங்களா? மெக்னீஷியத்துக்கு 24, கார்பனுக்கு வந்து 12, ஆக்சிஜனுக்கு வந்து 16 × 3. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 84 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் மெக்னீஷியம் கார்பனேட்டுடைய மொத்த மோலார் மாஸ் 84. டோட்டலாக வந்து 84 கிராம் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 84 கிராம் இருக்குது. இப்போது அந்த 84 கிராமில் எவ்வளவு மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மெக்னீஷியம் மட்டும் எவ்வளோ இருக்கும், இப்போ இதெல்லாம் 100 கிராமுக்கு தான் நம்ம சொல்லுவோம். 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டைன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போது 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ மெக்னீஷியம் இருக்கான், 24 இருக்கான். ஏன்னா 24ங்கிறது மெக்னீஷியத்துடைய அட்டாமிக் மாஸ் தெரியும் இல்லையா, மெக்னீஷியத்துடைய மாஸ் நம்பர் அதுதான். இப்போது 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குதுன்னா 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ மெக்னீஷியம் இருக்குது அப்படின்றது தான் கொஷின். அப்போ எவ்வளோ இருக்கும், இது ரெண்டுத்தையும் நம்ம அடித்தோம்னா 28.57 மெக்னீஷியம் இருக்குது. அது பர்சன்டேஜாக மாற்றுறோம். ஏன்னா அவங்க பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. பர்சன்டேஜ்னாலே 100 நமக்கு தெரியும். 100க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போது 100%க்கு எவ்வளோ இருக்குன்னா 28.57 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கார்பன் கேட்டிருக்காங்க. அடுத்தது மெக்னீஷியம் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது கார்பன். இப்போ கார்பனுக்கும் நம்ம அதே மாதிரியே போட்டுருவோமா? இங்கே பாருங்கள், மெக்னீஷியத்துக்கு இங்கே போட்டிருக்காங்க MgCO3. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மெத்தட் தான் இங்கே போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது கார்பனுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ இருக்கும், 14.29 கிராம் ஆஃப் இருக்கும். ஓகேவா? இது வந்து கார்பனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கணும். அதே போலவே தான் ஆக்சிஜனுக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள், 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். 48 எப்படி வரும், ஆக்சிஜனுக்கு எத்தனை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 16 × 3 அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 48 வரும். இப்போ 48 இருந்துச்சுன்னா 100 கிராமுக்கு எவ்வளோ இருக்கும், 57.14 இருக்கும். இப்போ தனித்தனியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்.
எதுக்கு? ஆக்சிஜனுக்கு, கார்பனுக்கு, மெக்னீஷியத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு many கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேன் பி அப்டைன்ட் ஹீட்டிங் 1 கிலோகிராம் ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொஸ்டின் நமக்கு? 84 கிராம், அதான ஃபஸ்ட் எடுத்துக்கூட. 84 கிராம்னா என்னது? மெக்னீஷியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ். எத்தனை பர்சன்டேஜ்? 100%க்கு தான் நம்ம பார்த்தோம். 100% மெக்னீஷியம் கார்பனேட்டில் ஹீட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருதா? 44 கிராம் வருது. ஏன்னா கார்பனுக்கு எவ்வளவு? 12, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 16 × 2 32. இப்போ 32வும் 12யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வருது? 44. இப்போ கார்பன் டை ஆக்சைடு மோலார் மாஸ் என்னது? 44 இல்லையா? இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் 100%ல் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுதா? 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குதான். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம்னா 1000 கிராம்னு அர்த்தம். 1 கிலோகிராம்னா எப்படி மாற்றிக்கணும்? 1000 கிராமில் மாற்றிக்கிறோம். ஏன்னா இங்கே கிராமில் தானே இருக்குது. அப்போ இதுவும் கிராமில் தான் மாற்றிக்கணும். இப்போ 1000 கிராம் ஆஃப் 90% கேட்டிருக்காங்க. இங்கே 100%ல் பார்த்தோம். இங்கே வந்து 90% கேட்டிருக்காங்க. 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் கிவ்ஸ். இங்கே கொஷின் பாருங்கள். 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எத்தனை பர்சன்டேஜ்? 100%ல் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. புரியுதுங்களா? எப்படி கால்குலேஷன் போடணும்னு பாருங்கள். 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் எத்தனை பர்சன்டேஜில்? 100%ல் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குதுன்னா கொஷின் நமக்கு என்னது? 90%ல் 1 கிலோகிராம், அதை நம்ம கிராமாக மாற்றிக்கிறோம். 1000 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் ஹீட் பண்ணால் நமக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது அப்படின்றது தான் நமக்கு கொஷின். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 471.43 கிராம் அப்படின்னு கிடைக்குது. ஆனால் நம்ம கிலோகிராமில் தானே கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது டிவைடட் பை 1000 போட்டோம்னா நமக்கு டிஜிட்டு 3 டிஜிட் முன்னாடி போயிடுமா? அப்போ 3 டிஜிட் முன்னாடி போயிடுச்சுன்னா 0.471 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.